வணக்கம் நண்பர்களே. நீங்க வெளிநாட்டு கம்பெனிகளோட பிசினஸ் பண்றீங்களா? அதாவது இங்கே இந்தியால இருந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றீங்களா? இல்ல வெளிநாட்டுல இருந்து ஏதாவது சர்வீஸ் வாங்குறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்களுக்காகவே இந்தியாவோட ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு மிகப்பெரிய திடீர் மாற்றம் வந்திருக்கு. ஆமாங்க, இது மார்ச் 30, 2023 இருந்தே அமலுக்கு வந்துருச்சு. இந்த மாற்றம் என்ன? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை, எல்லாத்தையும் பத்தி விலாவாரியா ரொம்ப எளிமையா இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க படிச்சது கரெக்ட் தான். உங்களுடைய ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகள் இனிமே பழைய மாதிரி இருக்காது. குறிப்பா நீங்க ஒரு புரோக்கரா, கமிஷன் ஏஜென்ட்டா, இல்ல இந்த மாதிரியே ஒரு இன்டர்மீடியரி, அதாவது இடைநிலை சேவைகளை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு செஞ்சாலோ, இல்ல அவங்க கிட்ட இருந்து நீங்க இந்த சேவைகளை பெற்றாலோ, இந்த மாற்றம் உங்களை நேரடியா பாதிக்கும். அட, இது என்னப்பா புதுசா ஒரு குழப்பம்னு நினைக்காதீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த புது மாற்றத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னால நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய விதிகள்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. சொல்லப்போனா இந்தியால இருந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. அது என்ன சிக்கல்னு முதல்ல பாப்போம். சரி, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இந்தியால ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அமெரிக்கால இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு புரோக்கரேஜ் சர்வீஸ் பண்றீங்க. ஆனா நம்ம ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க சர்வீஸ் பண்றவரு இந்தியால தானே இருக்கீங்க, அப்போ இந்த சர்வீஸ் இந்தியால தான் வழங்கப்பட்டதா நாங்க எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு சர்வீஸ் இந்தியால வழங்கப்பட்டதா கருதப்பட்டா அதுக்கு இந்திய ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும். அதனால நீங்க பண்ணது ஒரு ஏற்றுமதியாவே கணக்குல வராது. ஏற்றுமதின்னு கணக்குல வரலன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டாக்ஸ் ரீஃபண்ட், மத்த சலுகைகள் எதுவுமே கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய நிதிச்சுமைன்னு பிசினஸ் பண்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். சட்டத்துல மாத்துன ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு வரிதான் இந்த எல்லா மாற்றத்துக்கும் பிள்ளையார் சுழி. அதுதான் சேவை வழங்கும் இடம், அல்லது ஆங்கிலத்துல சொன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை மாத்துனதுனாலதான் மொத்த கதையும் மாறியிருக்கு. சேவை வழங்கும் இடம்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க சென்னையில இருந்துட்டு டெல்லியில இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஸ்விக்கில பீஸா ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பீஸா கடை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம். ஆனா டெலிவரி எங்க போகுது? டெல்லிக்கு. அப்போ அந்த சர்வீஸ் எங்க சப்ளை ஆகுது? டெல்லியில தான். அந்த சேவை எங்கே நுகரப்படுகிறதோ அதுதான் அதோட வழங்கும் இடம். இந்த கான்செப்ட் தான் ஜிஎஸ்டில ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடம் தான் எந்த நாட்டுடைய வரி விதிப்புக்குள்ள வருங்கிறதே தீர்மானிக்குது. அடேங்கப்பா, இங்க பாருங்க. இந்த ஸ்லைடு தான் மொத்த மாற்றத்தையும் ஒரே படத்துல காட்டுது. பழைய ரூல் படி சர்வீஸ் பண்ற நீங்க இந்தியால இருந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியாவா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கிற புதிய விதி என்ன சொல்லுதுன்னா, சர்வீஸ வாங்குற உங்க கிளையண்ட் அமெரிக்கால இருந்தா பிளேஸ் ஆஃப் சப்ளை அமெரிக்கா தான்னு சொல்லுது. அதாவது வரி போடுற இடம் சர்வீஸ் பண்றவரோட இடத்துல இருந்து சர்வீஸ் வாங்குறவரோட இடத்துக்கு மாறியிருக்கு. இந்த ஒத்த வரி மாற்றம்தான் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுக்குமான ஜிஎஸ்டி விதிகளையும் தலைக்கீழா புரட்டி போட்டிருக்கு. சரி, இந்த அட்டவணைய கொஞ்சம் நிதானமா ஆழமா பாப்போம். முதல் வரிசைதான் மொத்த கதைக்கும் ஹீரோ. சேவை வழங்கும் இடம் வழங்குனரிடத்திலிருந்து பெறுநரிடத்திற்கு மாறிடுச்சு. இதோட தாக்கம் என்ன? ரெண்டாவது வரிசையில பாருங்க. நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கமிஷன் வாங்குனா முன்னாடி அது ஏற்றுமதியாவே கருதப்படல, அதனால ரீஃபண்டும் கிடைக்கல. ஆனா இப்போ அது சட்டப்படி ஒரு ஏற்றுமதி. அதனால நீங்க கட்டுன உள்ளீட்டு ஜிஎஸ்டிக்கு முழுசா ரீஃபண்ட் உண்டு. ஜாக்பாட் தானே? இப்போ மூணாவது வரிசைக்கு வருவோம். இது அப்படியே உல்டா. நீங்க ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுத்தா முன்னாடி அதை யாரும் கண்டுக்கல. ஆனா இப்போ அது சேவைகளின் இறக்குமதியா கருதப்படுது. அதனால நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் முறையில ஜிஎஸ்டி கட்டணும். பாத்தீங்களா, ஒரு சின்ன மாற்றம் எப்படி ரெண்டு பக்கமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இந்த திருத்தத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அதோட வேகம்தான். மார்ச் 30, 2023 குடியரசுத் தலைவர் இந்த நிதிச் சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அன்னைக்கே இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. பொதுவா இந்த மாதிரி பெரிய மாற்றங்களுக்கு தொழில் பண்றவங்க தயாராகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனா இங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்துட்டேங்கிற மாதிரி எந்த கால அவகாசமும் இல்லாம உடனடியா அமல்படுத்திட்டாங்க. இதுதான் பலரையும் கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சது. இந்த மாற்றத்தோட முதல் மற்றும் மிகப்பெரிய விளைவு யாருக்குன்னா, நம்ம இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சேவைகளை ஏற்றுமதி பண்றவங்களுக்கு தான். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். அது எப்படின்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். வாங்க நம்ம அனிகாவோட கதைய கேட்போம். அனிகா இந்தியால ஒரு கன்சல்டன்சி நிறுவனம் நடத்துறாங்க. அவங்க ஜெர்மனில இருக்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு கமிஷன் அடிப்படையில சில ஆலோசனை சேவைகளை வழங்குறாங்க.
பழைய ரூல் படி அனிகா இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், ஆனா ரீஃபண்ட் கிடைக்காது. இப்போ புது ரூல் வந்த பிறகு அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்போ பாருங்க, புது விதியின்படி சேவை ஜெர்மனில இருக்கிற கிளையண்ட்க்கு வழங்கப்படுறதால பிளேஸ் ஆஃப் சப்ளை ஜெர்மனி. அதனால இது சட்டப்படி சேவைகளின் ஏற்றுமதியா வகைப்படுத்தப்படுது. இதனால கிடைக்கிற சூப்பரான நன்மை என்னன்னா, அனிகா அவரோட சேவைகளை வழங்குறதுக்கு வாங்கின பொருட்கள் இல்ல மத்த சேவைகளுக்கு கட்டின ஜிஎஸ்டி எல்லாத்தையும் இப்போ ரீஃபண்டா திரும்ப பெறலாம். நேரடியா அவங்களோட லாபம் அதிகரிக்குது. இது பிசினஸ்க்கு எவ்ளோ பெரிய பூஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஏற்றுமதிகள் எல்லாமே ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏற்றுமதி செய்யற பொருட்கள் மேலேயோ சேவைகள் மேலேயோ எந்த விதமான வரி சுமையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். இந்த புதிய திருத்தம் இத்தனை நாளா வெளியில இருந்த இந்த இடைநிலை சேவைகளையும் அந்த ஜீரோ ரேட்டட் குடைக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. இது அனிகா மாதிரி ஆயிரக்கணக்கான இந்திய தொழில் முனைவோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி வெற்றி. சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு சேவைகளை வழங்குறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமா இருந்தாலும், வெளிநாட்டில இருந்து இந்த மாதிரி சேவைகளை பெறுகிற இந்திய இறக்குமதியாளர்களுக்கு ஒரு புதிய கடமை வந்திருக்கு. கொஞ்சம் கூடுதல் வேலைன்னு கூட சொல்லலாம். இப்போ பென்னோட உதாரணத்தை பார்ப்போம். பென் இந்தியால ஒரு தொழில் நடத்துறாரு. அவர் தன்னோட பிசினஸ் சம்பந்தமா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட்க்கு கமிஷன் பணம் கொடுக்கறாரு. பழைய ரூல் படி இதுக்கு எந்த ஜிஎஸ்டி தாக்கமும் இல்ல. ஆனா புது ரூல் படி இப்போ கதை வேற. இங்கதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது RCM உள்ள வருது. இந்த பேரு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா விஷயம் சிம்பிள் தான். வழக்கமா ஒரு பொருளை விக்கிறவரோ இல்ல சர்வீஸ் பண்றவரோ தான் நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டிய வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. ஆனா RCMல இந்த பொறுப்பு அப்படியே தலைகீழா மாறிடும். அதாவது சேவையை பெறுகிற பென் போன்றவர்களே அந்த சர்வீஸ்க்கான ஜிஎஸ்டிய நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டணும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ். இந்த செயல்முறைய தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பென் சிங்கப்பூர் ஏஜென்ட்க்கு கமிஷன் கொடுக்கும்போது அதுக்குண்டான ஜிஎஸ்டிய இவரே இந்திய அரசுக்கு RCM முறையில கட்டணும். இதோட கூடுதல் கணக்கு வழக்கு வேலைதான். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. அவர் கட்டின இந்த வரிய அவர் தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு பில் போடும்போது அந்த வரியிலிருந்து கழிச்சுக்கலாம். இதுக்கு பேரு தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அதனால இது ஒரு நிரந்தரமான செலவு கிடையாது. ஆனா கையிலிருந்து முதல்ல காசு போறதால பணப்புழக்கத்தை, அதாவது கேஷ் ஃப்ளோவை சரியா நிர்வகிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். சரி, இவ்ளோ தகவல்களையும் நாம பார்த்தோம். இப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும், என்னென்ன விஷயங்கள்ல உடனடியா கவனம் செலுத்தணுங்கிறத பத்தி ஒரு தெளிவான செயல் திட்டத்துக்கு போலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமா கேளுங்க. இதோ உங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெளிநாட்டு சேவை ஒப்பந்தங்களையும் எடுத்து தூசி தட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. 2வது, நீங்க ஒரு ஏற்றுமதியாளரா இருந்தா எப்படி ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்குறதுங்கிற செயல்முறையா உடனே தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை ஏன் தாமதப்படுத்தணும்? 3வது, நீங்க ஒரு இறக்குமதியாளரா இருந்தா உங்க அக்கவுண்டிங் சிஸ்டம்ல RCMக்குன்னு தனியா ஒரு வழிமுறைய உருவாக்குங்க. மிக மிக முக்கியமா, இந்த விதிகள் மார்ச் 30, 2023ல இருந்தே அமல்ல இருக்குங்கிறத மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகம் இருந்தா கூட தயங்காம உங்க வரி ஆலோசகர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுங்க. அவங்க உங்க பிசினஸுக்கு தகுந்த மாதிரி சரியான வழிகாட்டுவாங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய சர்வதேச வணிக பரிவர்த்தனைகள் எல்லாம் சட்டப்படி 100% சரியா இருக்கா? ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்துக்கோங்க. ஏன்னா சட்ட விதிகளை பின்பற்றுவது வெறும் அபராதங்களை தவிர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சட்டப்படி சேர வேண்டிய ரீஃபண்ட் மாதிரியான நிதி நன்மைகளை சரியா முழுமையா பெறுவதற்கும் அதுதான் ஒரே வழி. யோசிச்சு பாருங்க, சரியா செயல்படுங்க. நன்றி.